ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஆக்டர் சுவாமி அவர்கள் நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுக்கெண்ணவேலி காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை வந்து பார்க்குற மாதிரி இந்த பிக்சர் இருக்குது. ஸோ நேற்றுக்கு நமக்கு மதியமே தெரியும் காற்றுக்கெண்ணவேலி ஷூட் பண்ணால் அதே காலேஜில் தான் நேற்றுக்கு மகாநதி ஷூட்டிங்குமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஸ்ரீனி வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சுவாமி ப்ரோ அண்ட் அந்த காலேஜ் பிக்சர் அப்படியே பார்த்ததுமே நம்ம எல்லாருக்குமே வந்து எவர் கிரீன் மெமரிஸ் மாதிரி காற்றுக்கெண்ணவேலி மெமரிஸ்க்கு போயாச்சு. பிகாஸ் நம்ம சுவாமி அவர்கள் சூர்யா சாரா ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழில் அறிமுகமானது அந்த சீரியலில் தான். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இருக்கும். பிகாஸ் நிறைய மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ், பியூட்டிஃபுல் சீன்ஸ் எல்லாமே வந்து காலேஜில் தான் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து அந்த ஷூட்டிங்லாம் நடக்கிறத விடவே அதிகமாக காலேஜில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நமக்கே அதை பார்த்த உடனே பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. ஸோ சூர்யா சாரா ஆக்ட் பண்ண ஆக்டர் சுவாமி அவர்கள் நேற்று ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவருக்குமே அந்த மெமரிஸ் வந்திருக்கும் போல. ஸோ அதான் அந்த பிக்சரை வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்சரை பார்த்ததுல இருந்து கேவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அந்த பழைய நினைவுகள் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஏன் மகாநதியில சடனா இந்த காலேஜ் வந்துச்சு, அதுலயுமே அந்த காலேஜ் ரோடு இருக்கு இல்லையா, அதுல வந்து 2 பேரும் வாக்கிங் போற மாதிரி குமரன் அண்ட் விஜய். சடனா அந்த காலேஜ் அண்ட் கொடைக்கானல் சீன்ஸ் மாதிரி ஷூட் பண்றதுக்கான ரீசன் வெண்ணிலா ரிலேட்டடா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்கீங்க. பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸை வெயிட் பண்ணி. எனிவே இன்னைக்கு எபிசோட் செம்ம ட்ரீட்டா இருந்துச்சு. அதை ஒன்ஸ் அகைன் நிறைய பேர் வந்து லூப் மோட்ல பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.